ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான டொமைனா என்ன? பிக் எக்ஸ்ப்ளோஷன், மேசிவ் டேமேஜ், ஃப்ளாஷி விஷுவல்ஸ் இல்ல. அன்ஃபேர் டொமைன்ஸ். நீங்க ஃபைட் பண்றதுக்கு சான்ஸ் கூட கிடைக்காது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ வெல்கம் டு டிஎஸ் அனிமே. இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா டொமைன் எக்ஸ்பென்ஷன் எவ்வளோ பவர்ஃபுல்னு பார்க்க போறோம். டொமைன் எக்ஸ்பென்ஷன்ன்றது ஒரு பவர் அப் கிடையாது. அது டெக்னிக்கலி ரியாலிட்டியை ரீரைட் பண்ணக்கூடிய ஒரு ஃபோர்ஸ். ஒரு செகண்ட் டிலே ஆனா கூட உங்க கை கால் போயிடும். ஒரு சிங்கிள் ரூல் மிஸ் பண்ணாலும் ஜோலி முடிஞ்சு. ஒரு டச் போதும் உங்க சோலை ரீசெட் பண்றதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு மோஸ்ட் அன்ஃபேர் டொமைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜேஜேகள் இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா அந்த அன்ஃபேர் டொமைன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரேங்க் பண்ண போறோம். ஸோ டைம் ஸ்டார்ட் பண்ணலாம். நாங்கள் ஒரு ஸ்டார்ட் நீங்க பார்த்து டிஎஸ் அனிமே. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போகிறது டாப் 10 அன்ஃபேர் டொமைன்ஸ் இன் ஜேஜேகே. நம்ம இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஸ்மால் பாக்ஸ் ஸ்டேட்டோட தி கிரேவியார்ட் டொமைன் தான் இருக்கு. ஸோ இந்த டொமைன் வந்து சீசன் 2ல பார்த்துருப்போம். இந்த டொமைன் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் லெவலில் ஒரு சிம்பிள் கர்ஸ் டேக்கிங் மெத்தட் தெரியும். பட் கான்செப்சுவலைஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு கால்குலேட்டட் எக்ஸிகியூஷன் மெத்தட்னு சொல்லலாம். ஸோ இந்த டொமைனோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு கிரேவியார்ட் டீமில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டார்கெட் வந்து கஃபின்குள்ள ஃபோர்ஸ்ஃபுல்லாக சீல் செய்யப்படுவாங்க. அதுக்கப்புறமா என்ன மேசிவ் போல்ட் அட்டெம்ப்ட் ஆகும். அது தொடர்ந்து கவுண்ட் டவுன் 3, 2, 1. ஸோ ஒன்ஸ் 0 ஆயிடுச்சுன்னா ஸ்மால் பாக்ஸால் நீங்கள் அஃபெக்ட் செய்யப்படுங்க. அதை தொடர்ந்து டெத் கேரண்டிட். ஸோ இந்த டொமைனோட கோர் மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ். அதாவது இது ஒரு ஃபிசிக்கல் டேமேஜ் டொமைனா இல்லாமல் ஒரு ஸ்கிரிப்டட் எக்ஸிகியூஷன் டொமைனா சொல்லலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்டட் படி தான் நடக்கணும். ஸோ இந்த ஒரு காரணத்தினால டார்கெட்டுக்கு எந்த ஒரு ஃப்ரீடம் கிடையாது. எல்லாமே ஸ்கிரிப்ட் படி தான் நடக்கும். அதாவது கன்ஃபைன்மெண்ட், இம்பாக்ட், ப்ரெஷர், கவுண்ட் டவுன், இன்ஃபெக்ஷன், டெத். ஸோ இந்த ஸ்கிரிப்ட்ல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஸோ இந்த ஒரு காரணத்தால் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் பேஸ்ட் எபிலிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டொமைனுக்குள்ள யூஸ்லெஸ். பட் இது எல்லாத்தையுமே தாண்டி இது அன்ஃபேர் சொல்றதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா இல்ல ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த ஒரு கண்டிஷன் நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா கேரண்டிட் டெத். அது மட்டும் இல்லாமல் இது சைக்காலஜிக்கலாக உங்களுக்கு ப்ரெஷர் பண்ணும். அதாவது மற்ற டொமைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பவர் மூலமாக உங்களுக்கு ஹோர்வல் பண்ணும். பட் இந்த டொமைன் பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட், அதாவது அந்த கவுண்டர் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்காலஜிக்கலாக பேனிக் ஸ்டேட் கொண்டு போகும். ஸோ அந்த பேனிக் மூலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவசரமாக செய்யும்போது ஏதாவது ஒரு மிஸ்டேக் செய்வீங்க. ஸோ மிஸ்டேக்ஸ் இஸ் டு டெத். அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக இது வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் பேஸ்ட் கில். ஸோ உங்களோட டியூரபிலிட்டி எதுவுமே இங்கே வேலைக்காவது. ஒன்ஸ் இன்ஃபெக்டட் கேம் ஓவர். ஸோ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கு. அப்போ இருந்து இது ஏன் 10th பொசிஷன் போட்டீங்கன்னா இதுக்குமே சில பல வீக்னஸ் இருக்கு. ஸோ அந்த வேலை வீக்னஸ் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த். அதாவது இதில் டார்கெட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங், அதாவது ஃபிசிக்கல் ரொம்ப ஸ்ட்ராங் இருந்தாங்கன்னா அவங்களால அந்த கஃபினை பிரேக் பண்ணிட்டு வர முடியும். செகண்ட் பார்த்தீங்கன்னா கவுண்டர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த டொமைன் யூஸரை நீங்கள் போட்டு தட்டிங்கன்னா இந்த டொமைன் வந்து எஸ்கேப் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் டயர் கேரக்டர், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் கோஜோ மாதிரி கேரக்டராக இருந்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்டே நீங்கள் கொலாப்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த சில பல வீக்னஸ் ஆனது பார்த்தீங்கன்னா இதை நம்ம 10th பொசிஷன் போட்டுருக்கோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் தி டெட்லி அண்ட் அன்ஃபேர் டொமைன் தான். அடுத்து நம்ம 9th பொசிஷன் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் என்னோட டைம் செல் மூன் பேலஸ். ஸோ இது வந்து ஒரு பவர் பேஸ்ட் டொமைன் கிடையாது. இது ஒரு மெக்கானிசம் பேஸ்ட் டொமைன். ஸோ பேஸ் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சரி தான். பட் நாய்ஸ் என்னோட ப்ராஜெக்ட் சரி ஏற்கனவே ஒரு காம்ப்ளெக்ஸான டெக்னிக். ஸோ கோரில் வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே அந்த 24 FPS வந்து கன்ஃபார்ம் ஃபாலோ பண்ணியானோ. ஸோ ஒரு மூவ்மெண்ட் பண்ண போறீங்கன்னா அது ஒரு செகண்ட் முன்னாடி நீங்கள் டெட்டர்மின் பண்ணிச்சிருக்கணும். ஸோ ஒரு ஃப்ரேம் ஸ்கிப் பண்ணாலும் ஃப்ரீஸ் ஆயிடுங்க. ஸோ இதே கான்செப்ட் வந்து டொமைனில் அப்ளையும், பட் இன் எக்ஸ்ட்ரீம் வே. ஸோ இந்த டொமைனோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 24 FPS இல்லாட்டி. ஸோ டைம் செல் மூணு பேலஸ்க்குள்ள வந்து உடனே டார்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 24 FPS வந்து கன்ஃபார்ம் ஒபே பண்ணி ஆகணும். ஸோ ஒரு தப்பான மூவ்மெண்ட் கூட ஆட்டோமேட்டிக் கிடைக்ஸ். ஸோ முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா நோயா வந்து இந்த டொமைனுக்குள்ள வந்து ஃபிசிக்கல் ஸ்பீடை மட்டும் கண்ட்ரோல் பண்ணலாம். அவன் டெக்னிக்கலி எல்லா மூவ்மெண்ட்ஸ் அண்ட் மோஷன் ரூல்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறான். ஸோ உங்களோட ஃபைட்டிங் இன்ஸ்டிங் கம்ப்ளீட்லி யூஸ்லெஸ். ஸோ நேச்சுரலாக டாச் பண்ணணும்னு நினச்சா கூட கை கால் இழந்துருவீங்க. அதுமே தாண்டி இந்த டொமைன் வந்து அன்ஃபேர் சொல்றதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஃபைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் பேஸ்ட். பட் இந்த டொமைன் வந்து அந்த ரியாக்ஷன் சிஸ்டத்தை கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ரைப் பண்ணுது. நீங்கள் ஒரு ஃபைட் பண்ணுறீங்கன்னா அதில் எல்லா மூவ்மெண்ட்ஸும் நீங்கள் ப்ரீ பிளான்டாக டிட்டர்மின் பண்ணிச்சிருக்கணும். அதுமே தாண்டி மேத்தமெட்டிக்கலாக அப்ரோச் பண்ணி எல்லா ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரும் ஃபாலோ பண்ணும். ஸோ ஒரு ஸ்டெப்பை தப்பாச்சா கூட உங்களை ஸ்லைஸ் போட்டுரும். ஸோ டெக்னிக்கலி நீங்கள் அந்த டொமைனுக்குள்ள நோயை கூட சண்டை போடல, டெக்னிக்கலி ஃபிசிக்ஸ் கூட தான் சண்டை போடுறீங்க. அதுமே தாண்டி சைக்காலஜிக்கல் ட்ராப். நினச்சி பாருங்க, நீங்கள் சண்டை போட்டே இருக்கீங்க, திடீர் ஃப்ரீ ஆட்டா என்ன பண்ணுவீங்க? அஃப்கோர்ஸ் உங்களோட கை காலை தான் சிப்பீங்க, பட் கை காலை சேர்த்தா ஸ்லைஸ் போட்டுரும். ஸோ இந்த மெக்கானிசம் புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். பட் அந்த டைம்குள்ள உங்களே போட்டு தள்ளுறாங்க. ஸோ ஏகப்பட்ட டிஸ்அட்வான்டேஜ் டார்கெட் கிடைக்கும். பட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நோய்க்கு ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜிக்கல் அட்வான்டேஜ் கிடைக்கும். ஸோ இந்த டொமைனுக்குள்ள வந்து உங்களால் ஓடவும் முடியாது, தப்பிக்கவும் முடியாது. அட்டாக்கும் பண்ண முடியாது, டிஃபெண்டும் பண்ண முடியாது. ஒரு சின்ன தப்பு பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்லைஸ் போட்டுரும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே அன்ஃபேரான டொமைன் தான் அது. பட் இது இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் இது 90% போட்ட ரீசன் வந்து இதை கவுண்டர் ப்ளே பண்ணுறதுக்கு சில பல வழிகள் இருக்கு. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து அந்த ரூல் பேஸ்ட் ஒரு டொமைன். ஸோ அந்த ரூல்ஸை கற்றுக்கிட்டீங்கன்னா இதுலேருந்து தப்பிக்கலாம். பட் இது வந்து கற்றுக்கிறது அவ்வளோ சிலம் கிடையாது. ஒன்லி ஹை லெவல் இன்டெலிஜென்ஸ் சாஸ்திரம் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பட் மற்றபடி ஒரு நார்மல் சாஸ்திரம்லாம் மாட்டினா காலி. ஸோ அதுமே தாண்டி டொமைன் கிளாஸ் வந்து இல்லை பாசிபிள். ஸோ உங்களோட டொமைன் வந்து இதை விட பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த டொமைனோட கிராஷ் பண்ணி ஓவர் ரைட் பண்ணி இதுலேருந்து தப்பிக்கலாம். ஸோ சில பல டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிற காரணத்தால் பார்த்தீங்கன்னா இதை நம்ம 90% போட்டிருக்கோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல் டொமைன். பிகாஸ் இது வந்து ரா பவர் வச்சு சண்டை போடுற டொமைன் கிடையாது. இது டெக்னிக்கலி உங்களோட மூவ்மெண்ட்ஸே கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ மூவ்மெண்ட்ஸே கண்ட்ரோல் பண்ணாமல் எப்படி சண்டை போடுறது சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து நம்ம 8th பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஹீரோமோட டெத் சென்டென்சிங் இருக்கு. ஸோ இந்த டொமைன் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டில் ஃபீல்ட் டொமைன் கிடையாது. அதுக்கு பதிலாக இது ஒரு லீகல் எக்ஸிகியூஷன் சிஸ்டம். ஸோ இதோட கோர் கான்செப்டே பார்த்தீங்கன்னா கோர்ட் ரூம் ரியாலிட்டி. ஸோ ஒன்ஸ் ஹீரோம் வந்து டொமைன் ஆக்டிவேட் பண்ணாம பேட்டில் ஃபீல்ட் டிஸ்டர்ப் ஆகி ஒரு கோர்ட் ரூம் வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோம் வந்து ப்ராசிக்யூட்டர், ஆப்போனன்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்டராக இருப்பான். ஜட்ஜ்மெண்ட் ஷிகிகம் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக் அத்தாரிட்டி, அதாவது தீர்ப்பு சொல்றார். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பஞ்ச், கிக்கு, கஸ்ட் அண்ட் பிளஸ்ன்னு சொல்லிட்டு எதுவுமே வேலை செய்யாது. ஒன்லி லா. ஸோ இந்த டெக்னிக் எப்படி வேலை செய்யும் கேட்டிங்கன்னா ஒன்ஸ் ஆப்போனன்ட் வந்து டொமைனுக்குள்ள என்டர் ஆகிட்டு அப்புறமா அவங்க மேலே ஒரு ரேண்டம் கிரைம் அக்யூசேஷன் நடக்கும். அதுக்கப்புறமா அதுக்கு சம்மந்தப்பட்ட எவிடன்ஸ் அங்கே கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா டிஃபெண்டன்ட், அதாவது ஆப்போனன்ட் வந்து ஒரு லிமிடெட் டைம் தரும். அதுக்குள்ள அவங்க டிஃபெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதெல்லாம் நடந்துட்டு அப்புறமா ஜட்ஜ்மெண்ட் ஷிகிகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெர்டிக் தராரு, அதாவது தீர்ப்பு சொல்றார். ஸோ இந்த தீர்ப்பில்
நீங்கள் நாட் கில்ட்டின்னு வந்துருச்சுன்னா எதுவும் நடக்காது, சந்தோஷம். பட் கில்ட்டி அதாவது நீங்கள் குற்றவாளின்னு நிரூபிச்சிட்டாங்கன்னா பனிஷ்மெண்ட். ஸோ பனிஷ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கர்ஸ் டெக்னிக் கன்ஃபியூஷன், அதுக்கப்புறமா டெத் பெனல்ட்டி, அதாவது த எக்ஸிகியூஷன் ஸ்வாட். ஸோ இது வந்து அன்ஃபேர் சொல்கிறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி சாசர்ஸ் வந்து மார்டலி நல்லவங்க கேட்டவங்க பிரிக்க முடியாது. அவங்க ஒரு மாதிரி நடுவுமை, அதாவது அந்த கிரே ஏரியாவில் இருப்பாங்க. ஸோ டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா அந்த கில்ட்டியோட ப்ராபபிலிட்டி தான் பார்த்தீங்கன்னா அதிகம். அதை விட முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இது உங்களோட பாடி அட்டாக் பண்ணல, அதுக்கு பதிலாக உங்களோட டெக்னிக்கே பார்த்தீங்கன்னா டேரக்டாக அட்டாக் வந்து. ஸோ டெக்னிக் கன்ஃபியூஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட டெக்னிக்கே மொத்தமாக எடுத்துரும். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி சாசர்ஸோட ஃபைட்டிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா உங்களோட டெக்னிக் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அந்த டெக்னிக்கே இல்லைனா அவங்க ஜஸ்ட் அண்ட் ஆவரேஜ் ஃபைட்டர் தான். அது மட்டும் இல்லாமல் எக்ஸிகியூஷனர்ஸோட அதாவது அந்த டெத் பெனல்ட்டி. ஸோ ஒன்ஸ் டெத் பெனல்ட்டி கொடுத்துறப்ப ஹிகுரோம கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாட் வரும். ஸோ இந்த ஸ்வாடை வச்சு ஒரு க்ளீன் ஹிட் தான் இன்ஸ்டன்ட் கில். ஸோ இந்த இடத்துல வந்து டியூரபிலிட்டி, ரீஜெனரேஷன் சொல்லிட்டு எதுவுமே வேலை செய்யாது. ஸோ இது இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலுமே இதுக்குமே சில பல வீக்னஸ் இருக்குது. அதாவது முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆப்போனருக்கு வந்து ரைட் டு டிஃபெண்ட் ஒரு அபிலிட்டி இருக்குது. ஸோ இது மூலமா பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட் வந்து ஒரு லிமிடெட் டைம்குள்ளே தன் டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டா இதுலேருந்து தப்பிக்க வாய்ப்பு இருக்குது. பட் பயம் தான் காலி. ஸோ அது மட்டும் இல்லாமல் செகண்ட் பார்த்தீங்கன்னா லூப் ஹோல்ஸ். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா சில பல லூப் ஹோல்ஸ் இருக்குது. அது ரோமன் சுக்குனை யூஸ் பண்ணி எஸ்கேப் இருப்பான். அதாவது ஒன்ஸ் ரோமன் சுக்குனை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மாட்டிப்பான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸோ அவனுக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா டெக்னிக் கான்ஃபிகேஷன். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தலை வந்து டெக்னிக் கொடுக்காம ஒரு கர்ஸ் டூலை கொடுத்து அந்த டெக்னிக் கான்ஃபிகேஷன்லேருந்து தப்பிச்சிருப்பான். ஸோ சில பல லூப் ஹோல்ஸ் இருக்குது. ஸோ அதை பயன்படுத்திக்கிட்டு இந்த சிஸ்டமாக அவுட் பண்ண முடியும். ஸோ இந்த சில பல வீக்னஸ் இருக்கிற காரணத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்கை நம்ம ரீ தொகுப்பில் போட்டுருக்கு. ஸோ அதுக்கடுத்து நம்ம சாந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா மஹைடோட செல்ஃப் எம்பாடிமெண்ட் ஆஃப் த பர்ஃபெக்ஷன். ஸோ இந்த டொமைன் வந்து ஒரு பியூர் டிஸ்ட்ரக்ஷன் தாண்டி ஒரு எக்ஸிஸ்டன்ட் லெவல் மேனிபுலேஷன் சொல்லலாம். ஸோ இந்த டெக்னிக்கோட பேஸ் எபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஐடியல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ மஹைடோட கோர் டெக்னிக் பார்த்தீங்கன்னா சோல் மேனிபுலேஷன். ஸோ இந்த டெக்னிக் பயன்படுத்தி ஒருத்தவங்களோட சோலை எப்படி வேணாலும் அவனால் ரீஷேப் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஜேஜே யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா பாடி ஷேப் வந்து சோலை ஃபாலோ பண்ணி தான் இருக்கும். ஸோ மஹைடோ வந்து சோலை ரீஷேப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட பாடியுமே டிஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த டெக்னிக் இருக்க ஒரே வீக்னஸ் கேட்டீங்கன்னா ஃபிசிக்கல் டச். அதாவது ஆப்போனன்ட் வந்து ஃபிசிக்கலாக டச் பண்ணால் தான் இந்த டெக்னிக் ஆக்டிவேட் பண்ண முடியும். பட் டொமைன் எக்ஸ்பிரஷன் வரும்போது இந்த வீக்னஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ். பிகாஸ் ஒன்ஸ் வந்து ஆப்போனன்ட் அந்த டொமைனோட பேரியரில் என்டர் ஆகிட்டோமா அவங்களோட சோல் வந்து டேரக்டாக எக்ஸ்போஸ் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல வந்து மஹைடோ வந்து உங்களுக்கு தொடர்ந்து அவசியமே கிடையாது. அவனால சோலை வந்து டச் பண்ணாமே ரீஷேப் பண்ண முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்ல இருக்க ஒரு ஸ்கேரி பார்ட்டே. ஸோ இந்த டொமைன் வந்து எக்ஸ்ட்ரீம்லி அன்ஃபேர் சொல்றதுக்கான ரீசன் கேட்டீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி டொமைன் பார்த்தீங்கன்னா பாடியை தான் அட்டாக் பண்ணும். பட் மஹைடோட இந்த டொமைன் பார்த்தீங்கன்னா டேரக்டாக உங்க சோலே அட்டாக் பண்ணும். ஸோ இந்த டெக்னிக் வந்து உங்களால் டேங்கும் பண்ண முடியாது, பிளாக்கும் பண்ண முடியாது, ரீஜென்ட்டும் பண்ண முடியாது. இது இருக்குமே இந்த டெக்னிக் தப்பிக்கப்பட்ட ரெண்டே கேரக்டர்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா யூஜி அண்ட் சட்டோரு கோஜோ. பிகாஸ் யூஜி வந்து பார்த்தீங்கன்னா சுக்குனோட விசிலா இருந்திருப்பான். அதே சமயத்தில் கோஜோ பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஏஜ். ஸோ ரெண்டு பேருமே டாப் டியர் கேரக்டர். ஸோ நினைச்சு பாருங்க ஒரு மிட் லெவல் கேரக்டர்ஸ் யாராவது மாட்டினாங்கன்னா என்ன ஆகும்னு சொல்லிட்டு இன்ஸ்டன்ட் டெத். பிகாஸ் மஹைடோ வந்து இந்த இடத்துல உங்களுக்கு தொடர்ந்து அவசியமே கிடையாது. சிரிச்சுக்கிட்டே இருப்பான். பார்த்தா உங்களோட சோல் வந்து ஏற்கனவே ரீச் ஆயிருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ஓவர் பவர் அண்ட் அன்ஃபேரான டொமைன் தான் பார்த்தீங்கன்னா இந்த மஹைடோட செல்ஃப் எம்பாடிமெண்ட் ஆஃப் த பர்ஃபெக்ஷன். ஸோ இது இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் இது நான் ஒரு 7% போடுறதுக்கான ரீசன் கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு பேரியர் பேஸ்ட் டொமைன். அதாவது இதுக்கு வந்து ஒரு லிமிடெட் ரேஞ்ச் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதோட ஆக்டிவேஷன் விண்டோ பார்த்தீங்கன்னா கம்மி தான். அது மட்டும் இல்லாமல் ஹை டியர் சோசர்ஸ் லைக் கோஜோ அண்ட் யூட்டா பார்த்தீங்கன்னா அவங்களோட டொமைனை வந்து இந்த டொமைன் மேலே கிராஸ் பண்ணி ஓவர் ரைட் பண்ணி இதுல இருந்து வெளியே வர முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் மஹைடோ டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டியூரபிளாக கிடையாது. ஸோ அவனை ஈஸியாக ஓவர் பவரும் பண்ண முடியும். ஸோ இந்த சில பல வீக்னஸ் இருக்கிற காரணத்தில் பார்த்தீங்கன்னா இது நம்ம 7% போட்டிருக்கேன். ஸோ அதுக்கடுத்து நம்ம 6% இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிஞ்சின் ஹக்காரியோட த ஐடியல் டெத் கேம்பிள். ஸோ இந்த டொமைன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான டொமைன். பிகாஸ் இந்த லிஸ்ட்ல இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா டொமைன்ஸும் பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட்டை எப்படி எலிமினேட் பண்ணலாம் தான் இருக்கும். பட் இந்த டொமைன் வந்து கொஞ்சம் வித்தியாசமா எப்படி யூசரை வந்து ஃபுல் ஓவர் போட மாத்தலாம்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் இந்த டொமைனோட கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி மேனிபுலேஷன். ஸோ ஒன்ஸ் கிஞ்சின் ஹக்காரி வந்து டொமைன் ஆக்டிவேட் பண்ணா ஒரு பச்சிகோ மிஷின் மாதிரி இருக்க ஒரு என்வரன்மெண்ட் வந்து இந்த டொமைன் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாக்பாட்டோட சான்ஸ் 1% கீழே, அதாவது டு பி எக்ஸாக்ட் 243ல வந்து ஒன்லி ஒன் டைம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்பாட் வந்து கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரேர் எபிலிட்டி. பட் ஜாக்பாட் ஹிட் ஆயிடுச்சுன்னா கதையே வேற. பிகாஸ் ஜாக்பாட் ஹிட் ஆகிட்டா ஒரு 4 நிமிஷம் 11 செகண்ட் பார்த்தீங்கன்னா கிஞ்சின் ஹக்காரி வந்து ஒரு லிட்டல் இம்மார்டல்னு சொல்லலாம். பிகாஸ் இதில் கிடைக்கிற அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்ஃபினிட் கஸ்ட் எனர்ஜி, ஆட்டோமேட்டிக் ரிவர்ஸ் கஸ்ட் எனர்ஜி, இன்ஸ்டன்ட் ரீஜெனரேஷன், நியர் இம்மோர்டாலிட்டி, நோ ஸ்டாமினா ஆக்சஸ் சொல்லிட்டு ஏகப்பட்ட அட்வான்டேஜ். ஸோ டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா ஹக்காரி வந்து தொடக்கூட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஓவர் பாட கேரக்டர் மாறிடுவான். அது மட்டும் இல்லாமல் அந்த 4 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஆப்போனோட ஸ்கில் பவர் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே மேட்டர் கிடையாது. ஒன்லி டைம் சர்வைவல். அதாவது அந்த 4 நிமிஷம் 11 செகண்ட் உன்னால சர்வை பண்ண முடியுமான்னு தான் இந்த மொத்த ஆட்டம் இருக்கு. ஸோ இவ்வளோ நல்லா இருக்கே, அப்போ ஏன் அன்ஃபேர் சொல்றேன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு காரணம் நம்ம ஹக்காரி. ஸோ ஹக்காரியோட ஸ்பேம் பொட்டன்ஷியல் தான் பார்த்தீங்கன்னா இந்த எபிலிட்டியை broken ability இருக்கிறது காணும். ஸோ நார்மலி ஜாக்பாட் வந்து ரேர் தான். பட் ஹக்காரோட பர்சனாலிட்டி என்ன, கேம்பிள் ஃபீவர். ஸோ சைக்காலஜிக்காக சிங்காக இருப்பான். ஸோ மொமெண்டம் பில்ட் ஆக பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஜாக்பாட் எண்ட் ஆகிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஹக்கரில் இந்த டொமைனை ரீஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஜாக் பாயிண்ட் எண்ட் ஆக மறுபடியும் ரீஓப்பன் பண்ண மறுபடியும் ஜாக் பாயிண்ட் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு லூப்லேயே போயிட்டு இருக்கும். ஸோ டெக்னிக்கலி சொன்னால் ஹக்காரி வந்து ஒரு இம்மார்டாலிட்டி லூப்லேயே இருப்பான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஏகப்பட்ட டாக்டிக்கல் அட்வான்டேஜ். ஸோ வந்து டிஃபென்ஸில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பிகாஸ் எந்த அளவுக்கு அட்டாக் பண்ணாலும் அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீஜென்ரேட் ஆகும். அதே சமயத்தில் அன்லிமிட்டட் கஸ் எனர்ஜி. ஸோ தலை வந்து பூந்து விளையாடலாம், அவனை தடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ஓவர் பாடி கேட்ட மாதிரி. ஸோ இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலுமே இது ஏன் நம்ம 5% போட்டேன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு சில பல வீக்னஸுமே இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாக் பாயிண்ட் வந்து கேரண்டிலாம் கிடையாது. பிகாஸ் இது வந்து ஒரு கேம்பிள் மாதிரி தான். ஸோ லக் வந்து எப்போ போகனே தெரியாது. ஸோ அந்த ஒரு காரணத்தால் பார்த்தீங்கன்னா சில டைம் ஜாக் பாயிண்ட் கடங்காம கூட போகலாம். அது தொடர்ந்து இந்த டொமைன் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு செட்டப் சீக்வன்ஸ் இருக்குது. அது தொடர்ந்து ஹை டேசாசர்ஸ் வந்து ஆப்போனண்ட்டாக வரும்போது ஜாக் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஹக்கரை டிஃபீட் பண்ணிட்டாங்கன்னா இந்த டொமைன்லேருந்து எஸ்கேப் ஆக முடியும். ஸோ இந்த சில பல டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிற காரணத்தால் இது நம்பர் 5th பொசிஷனில் போட்டிருக்கேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா இட்ஸ் சூப்பர் ஓவர் பவர்ட் அண்ட் சீட் கோட் டொமைன். ஸோ அதுக்கடுத்து நம்ம 5th பொசிஷன் பார்த்தீங்கன்னா யூட்டா ஒகட்ஸோட அத்தன்டிக் மியூச்சுவல் லவ். ஸோ இது வெர்சட்டிலிட்டியோட பீக்னு சொல்லலாம். பிகாஸ் ரா டிஸ்ட்ரக்ஷன் தாண்டி இது ப்ரிடிக்டபிலிட்டியே இல்லாத ஒரு டொமைன்.
பிகாஸ் இதோட யூசர் வந்து யூட்டோ வச்சு ஒரு ஸ்பெஷல் ரேட் சார்சரர். ஸோ யூட்டோட கோர் எபிலிட்டியை பார்த்தீங்கன்னா கர்ஸ்ட் காப்பி டெக்னிக். ஸோ இதே எபிலிட்டி தான் பார்த்தீங்கன்னா இவனோட டொமைனுக்கு அப்ளை ஆகும். பட் இந்த கர்ஸ்ட் காப்பி டெக்னிக் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபைட்லேயே ரொம்ப டேஞ்சரஸ். ஸோ டொமைனில் சொல்லவே வேணும். ஸோ இந்த டொமைன் பார்த்தீங்கன்னா ஒரு பேரியர் பேஸ்டு டொமைன். ஸோ இதில் வந்து ஸ்டோரேஜ் கேரண்டட். அது மட்டும் இல்லாமல் ரீகாவோட ஃபுல் மேனிஃபெஸ்டேஷன் சப்போர்ட் இருக்கும். ஸோ காப்பி டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா யூட்டோவில் யூஸ் பண்ண முடியும். ஸோ நினச்சி பாருங்களேன், இதுக்கு முன்னாடி காப்பி பண்ண எல்லா டெக்னிக்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரேஜ் கேரண்டட். ஸோ இதுவே அன்ஃபேராக இருந்துச்சுன்னா இதுக்கு மேலேயும் இருக்குது, சொல்கிறேன் கேளுங்க. ஸோ யூட்டோட டொமைன் பார்த்தீங்கன்னா ஒரு அசன்னு சொல்லலாம். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தி டொமைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கோர் அட்டாக் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹக்காரிக்கு வந்து ஜாக்பாட், அதே சமயத்தில் மைட்டோக்கு பார்த்தீங்கன்னா சோல் மேனிபுலேஷன் சொல்லிட்டு ஒரு டொமைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர் அட்டாக் தான் இருக்கும். பட் யூட்டா கிட்ட ஒரு கோர் அட்டாக்ல ஒரு அசன் நிலை இருக்குது. ஸோ இதுக்கு முன்னே அவன் காப்பி பண்ண எல்லா அட்டாக்ஸுமே பார்த்தீங்கன்னா இவனுக்கு அவைலபிலிட்டியில் இருக்கும். ஸோ எதை வேணாலும் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் நைட் மேரவே இருக்குது. ஐ மீன் அவன் என்ன டெக்னிக் யூஸ் பண்ண போறானே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் அவன் வந்து ஒரு ஸ்லாஷ் அட்டாக் பண்ண போறான்னு சொல்லிட்டு இவன் ப்ரிப்பேர் ஆனால் அவன் திடீர்னு எனர்ஜி பிளஸ் பண்ணிடுவான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மோஸ்ட் அன்பிரடிக்டபிள் டொமைன் தான் இந்த யூட்டோட அத்தன்டிக் மியூச்சுவல் லவ். அதை தொடர்ந்து இந்த டொமைனோட ரியல் பவர் பார்த்தீங்கன்னா அடாப்டபிலிட்டி தான். பிகாஸ் யூட்டாவால் மிட் பேட்டில் கூட இந்த டொமைனில் அடாப்ட் ஆக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எனிமி வந்து யாராவது ஸ்டான்ஸ் மாற்றினா அதுக்கேற்ற மாதிரி யூட்டாவும் எபிலிட்டி சேஞ்ச் பண்ணி அதுக்கு அடாப்ட் ஆகும். ஸோ இதில் வந்து யூட்டாவை டிஃபீட் பண்ணுறது கனவு கூட காண முடியாது. அந்த அளவுக்கு சூப்பர் ஓவர் போட யூட்டா இருப்பான். அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட அட்வான்டேஜ் யூட்டாக தான் இருக்கும். பட் அதே சமயத்தில் இந்த டொமைனுக்கு வந்து சில பல வீக்னஸ்மே இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு பேரியர் பேஸ்ட் டொமைன். ஸோ ஒரு லிமிடெட் ரேஞ்ச் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னதான் அதிகப்படியான கர்ஸ் அட்டாக் டெக்னிக்ஸ் வந்து யூட்டா கிட்ட இருந்தாலும் ஸ்டில் அவங்க கிட்ட ஒரு லிமிடெட் கர்ஸ் ரேஞ்ச் தான் இருக்குது. ஸோ அது ரன் அவுட் ஆச்சுன்னா டொமைன் எக்ஸ்பிரஷனும் கேன்சல் ஆகும். அது தொடர்ந்து ஃபைனலில் பார்த்தீங்கன்னா டொமைன் கிளாஷ் பாசிபிள். ஸோ இதை விட பவர்ஃபுல்லான டொமைனை வச்சு இந்த டொமைனை வந்து ஓவர் ரைட் பண்ணி இது பிரேக் பண்ணலாம். ஸோ இந்த சில வீக்னஸ் இருக்கிற ஒரு காரணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டொமைன் வந்து 4th பொசிஷனில் போட்டிருக்கேன். பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா இட்ஸ் சூப்பர் ஓவர். ஸோ சிம்பிளாக சொன்னால் யூட்டோட இந்த டொமைன் எக்ஸ்பிரஷன் வந்து கிட்டத்தட்ட டோரிமானோட 4D பாக்கெட் மாதிரி அவ்வளோ டெக்னிக்ஸ் உள்ள இருக்குது. ஸோ 4th பொசிஷன் வந்துட்டோம். ஸோ இனிமேல் லிஸ்ட்டில் வர டொமைன் எக்ஸ்பிரஷன்லாம் டேஞ்சரஸ்லாம் கிடையாது. ஐ மீன் லிட்டரலி சிஸ்டமே பிரேக் பண்ணும். அந்த அளவுக்கு சூப்பர் ஓவர் பாடான டொமைன்ஸ்லாம் வரப்போகுது. ஸோ அந்த வகையில் நம்ம 4th பொசிஷன் பார்த்தீங்கன்னா கெஞ்சக்கோட ஓம் ப்ரொஃபஷன். ஸோ கெஞ்சக்கு ஒரு மாஸ்டர் மேனிபுலேட்டர், ஒரு ஏன்ஷியன் சார்சரர், அது மட்டும் இல்லாமல் பேரியர் நாலேஜ் எக்ஸ்பர்ட். ஸோ நேச்சுரலி அவனோட டொமைன் வந்து நார்மலாக இருக்காது. ஸோ ஒரு நார்மல் டொமைன் எக்ஸ்பென்ஷனோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு பேரியர் கிரியேட் பண்ணும். அந்த பேரியருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஐசோலேட்டட் ஸ்பேஸ், அங்கே பார்த்தீங்கன்னா ஷோரேட் வந்து ஆக்டிவேட் ஆகும். பட் கெஞ்சக்கு அப்படி கிடையாது. பிகாஸ் இங்கே பேரியரே கிடையாது, ஆனாலும் ஷோரேட் கேரண்டட். ஸோ இதுவே ஒரு சிஸ்டம் விலேஷமே இருக்குல்ல. ஸோ இங்கே முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா பேரியர் இல்லாத தான். பிகாஸ் பேரியர் இல்லாத ஒரு காரணத்தினால ஆப்போனட்டால இங்கே வெளியே போகவே முடியாது. பிகாஸ் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் இருந்தால் அந்த பேரியரை பிரேக் பண்ணி அந்த டொமைன் விட்டு வெளியே போவாங்க. பட் இங்கே பேரியரே இல்லை. ஸோ அவன் எதை பிரேக் பண்ணி எப்படி வெளியே போவான்? ஸோ இந்த டொமைன் விட்டு வெளியே போகிறதுன்றது இம்பாசிபிள். அது மட்டும் இல்லாமல் இந்த டொமைனோட பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஊம் ப்ரொஃபஷன், அதாவது ஒரு மேசிவ் பில்லர் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி அதுலேருந்து ரிலன்லெஸ் ஸ்பிரிட்ஸை வெளியிடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டொமைனோட பவர். அது மட்டும் இல்லாமல் இது ஸ்பெஷல் ஆகிறதுக்கு இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா இது பேரியர்லெஸ். ஸோ இந்த பேரியர் இல்லாத ஒரு காரணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வைட் ரேஞ்ச் கிடைக்கும். ஸோ கண்ணா பின்னான்னு எங்கே வேணாலும் அடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் ஆஃப் தி டொமைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு என்வரன்மெண்ட் இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சுகுனாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷெரைன் பேஸ்ட் இருக்கும், கோஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் தீமில் இருக்கும். பட் இதுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான தீம்லாம் கிடையாது. அதுக்கு பதிலாக அங்கே சுற்றி இருக்க என்வரன்மெண்ட்டே அதோட தீமை எடுத்துக்கிட்டு உருவாக்கு தான் இந்த டொமைன். அது மட்டும் மோஸ்ட் ஆஃப் தி டொமைன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 vs 1 அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த டொமைன் வந்து டெக்னிக்கலி ஒரு பேட்டில் ஃபீல்ட். ஸோ இவ்வளோ அட்வான்டேஜ் இருந்தாலும் இது நம்ம 4th பொசிஷன் போட்டுருக்க ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 3ல இருக்க கேரக்டர்ஸ் அப்படி. ஸோ அந்த வேலை நம்ம 3rd பொசிஷன் பார்த்தீங்கன்னா இட்டோரி யூஜோட அன்நேம்டு டொமைன். ஸோ இந்த டொமைன் வந்து ஒரு ரா டிஸ்ட்ரக்ஷன் தாண்டி ஒரு சர்ஜிக்கல் எக்ஸிகியூஷன் டொமைனே சொல்லலாம். பிகாஸ் யூஜி டோரி அவனோட ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா சோல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவான். ஸோ மஹைட்டோ ஃபைட்லேயே கிளியராக பார்த்துப்போம். யூஜி வந்து ஃபிசிக்கல் டேமேஜ் மட்டும் இல்லாமல் சோலையும் ஸ்ட்ரைக் பண்ணான். ஸோ அதே கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா அவனோட டொமைன் எக்ஸ்பென்ஷனும் அப்ளை ஆகுது. ஸோ டெக்னிக்கலி யூஜி வந்து டொமைன் ஆக்டிவேட் பண்ணிட்டோமோ ஒரு காமன் என்வரன்மெண்ட் கிரியேட் ஆகும். ஐ மீன் இதுக்கு முன்னாடி பார்த்த டொமைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த போர் களத்தை பேஸ் பண்ண என்வரன்மெண்ட்டில் தான் இருக்கும். பட் இது வந்து ஒரு ஹோம் டவுன் அந்த காமன் என்வரன்மெண்ட்டில் இருக்கும். ஐ மீன் அதுக்குன்னு இது சாஃப்ட்லாம் நினச்சிடாதீங்க, ஒரு சூப்பர் ஓவர் டொமைன் தான். ஏன்னா இங்கே டியூரபிலிட்டிலாம் ஒர்க் ஆகாது. பிகாஸ் இங்கே வந்து பாடி ஸ்ட்ரெஸ்லாம் கிடையாது. அதுக்கு பதிலாக டேரெக்டாக சோலே ஸ்ப்ளிட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜேஜேகோட ஃபைனலில் பார்த்தீங்கன்னா சுகுனா வந்து மிகுவி பாடியில் இருப்பான். ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சுகுனா அண்ட் மிகுவி அவங்களோட 2 பேர் சோலியும் பார்த்தீங்கன்னா இந்த டொமைன் வச்சு தான் பிரிச்சிருப்பாங்க. ஐ மீன் சுகுனா கிங் ஆஃப் த கஸ் அவனோட சோலியை ஸ்ப்ளிட் பண்ணுற அளவுக்கு ஒரு பர்ஃபார்ம் டொமைன் தான் பார்த்தீங்கன்னா இந்த அன்நேம்டு டொமைன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த டொமைன் பற்றி அதிகமான இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடையாது. பிகாஸ் இதை வந்து ஃபைனலில் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா வேறு எங்கேயும் யூஸ் பண்ண மாதிரி காட்டப்படல. பாசிபிளி ஜேஜேகோட மாடியூலில் காட்டலாம். ஸோ ஃபியூச்சரில் பார்க்கலாம் எப்படி இந்த டொமைன் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கடுத்து நம்ம செகண்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா சட்டோரோ கோஜோட அன்லிமிட்டட் வைட் இருக்கு. ஸோ மாடர்ன் ஏரோட ஸ்ட்ராங்கஸ்ட் சார்சரர் சட்டோரோ கோஜோ அவனோட டொமைன் வந்து சிம்பிள் டேமேஜ் பேஸ்லாம் கிடையாது. அது டெக்னிக்கலி ஆப்போனண்டோட மைண்டே டிஸ்ட்ராய் பண்ணுறோம். ஸோ டெக்னிக்கலி அன்லிமிட்டட் வைடில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டொமைன் ஆக்டிவேட் ஆனோன்னா ஆப்போனண்ட் வந்து அந்த பேரியருக்குள்ளே போவாங்க. ஸோ பேரியருக்குள்ளே என்ட்ரு ஆனவுடனே பார்த்தீங்கன்னா ஆப்போனண்டோட மைண்டில் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து ஓவர்லோட் ஆகும். அதாவது சைட், சவுண்ட், டச், தாட், பாசிபிலிட்டின்னு சொல்லிட்டு எல்லா வகையான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஹியூமன் பிரெயினில் ஒரே நேரத்தில் உள்ள போகும். ஸோ இதன் மூலம் பார்த்தீங்கன்னா டேட்டா ஓவர்லோட் ஆகி ரிசல்ட்டாக கம்ப்ளீட் பேரலிசிஸ் ஆகிடுவாங்க. அதாவது அவங்களால மூவ் பண்ணவே முடியாது. ஸோ இந்த டொமைன் வந்து அன்ஃபேர் சொல்கிறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த டொமைன் என்ட்ரு ஆன உடனே நீங்கள் ஃப்ரீஸ் ஆயிடுவீங்க. ஸோ உங்களுக்கு ரியாக்ஷன் டைம், டாஜ், டிஃபென்ஸ்னு சொல்லிட்டு எது பண்ணுறதுக்குமே சான்ஸ் கிடையாது. நீங்கள் என்ட்ரு ஆன உடனே உங்களோட பாடி வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். அதாவது மென்டலி லாக்ட் ஆகிடுவீங்க. பட் இதில் ஸ்கேரி பார்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கான்சியஸாக இருப்பீங்க.
பட் மூவ் பண்ண முடியாது. பட் அதே சமயத்தில் சட்டோரு கோஜோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அவனால் ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியும். ஸோ இதுலேருந்தே புரிஞ்சிருக்கணும், ஆப்போனண்ட்டால் மூவ் பண்ண முடியாது, பட் டொமைன் யூசரால் மூவ் பண்ண முடியும். ஸோ அவன் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ இதுவே சீட் கோட் மாதிரி இருக்குல்ல, அப்போ நம்பர் 1 பொசிஷன் இருக்குது எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்களேன். ஸோ அந்த வேலை நம்பர் 1 பொசிஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா ரோமன் சுகுனோட மேலவரன் ஷனைன். ஸோ கிங் ஆஃப் கசஸ் ரோமன் சுகுனா. ஸோ அவனோட டொமைன் வந்து ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறது வந்து அண்டர்ஸ்டேட்மெண்ட். ஸோ டெக்னிக்கலி சொல்லணும்னா அது வந்து ஒரு லீகலைஸ்டு சீட்டிங். ஸோ டெக்னிக்கலி ஒரு நார்மல் டொமைனா எப்படி இருக்கணும், பேரியர் இருக்கணும், ஐசோலேட் ஸ்பேஸ், ஸ்டோரேஜ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் டொமைன். பட் இந்த மேலோரன் ஷைன் வந்து பேரியர் கிடையாது, பிகாஸ் இட்ஸ் பேரியர்லெஸ் டொமைன். அதாவது பேரியரே கிடையாது, ஆனாலும் ஸ்டோரேஜ் வேலை செய்யும். ஸோ ஒரு அப்சல்யூட் சிஸ்டம் பிரேக். அது மட்டும் முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கு பேரியர் இல்லை. ஸோ அந்த ஒரு காரணத்தினால ஆப்போனன்ட் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இந்த டொமைன் விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறது இம்பாசிபிள். அது மட்டும் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு பேரியர்லெஸ் டொமைன். அந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா ஒரு வைட் ரேஞ்ச் இருக்கும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 200 மீட்டர்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ 200 மீட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கோனா கண்ட்ரோல் தான். ஸோ அதுக்குள்ளே க்ளீவ் டிஸ்மெண்ட்னு சொல்லிட்டு என்ன வேணால் பண்ணலாம். அதாவது சிம்பிளாக சொன்னால் எதை வேணால் ஸ்லைஸ் போடலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய சீட் கோட் தான் பார்த்தீங்கன்னா இந்த மேலோரன் ஷனைன். அது மட்டும் இல்லாமல் ஜேஜேகே ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா கோஜோட அன்லிமிட்டட் வாடா இல்லை சுகுனாவோட மேலோரன் ஷைனா இது ரெண்டுத்துல எது பெருசுன்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் இருக்கும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா சுகுனாவோட மேலோரன் ஷைன் தான் பவர்ஃபுல். பிகாஸ் கோஜோட அந்த டெக்னிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு பேரியர் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் பேரியர் கிளஷன் பண்ண முடியும். ஸோ ஏகப்பட்ட டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. பட் அதே சுகுனாக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேரியர் கிடையாது, ஒரு மேசிவ் ரேஞ்ச். அது மட்டும் இல்லாமல் என்வரன்மெண்ட்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ இதை கான்ட்ராக்ட் பண்ணுறது இம்பாசிபிள். ஸோ அந்த ஒரு காரணத்தால் மேலோரன் ஷைன் தான் என்ன பொறுத்திருக்கும் பவர்ஃபுல். ஸோ வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜேஜேகேல இருக்க மோஸ்ட் அன்ஃபேர் டொமைன்ஸை பார்த்துருந்தோம். ஸோ இது போல வேறு ஏதாவது கண்டென்ட் பற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் வந்து நிறைகள் குறைகள் அதை பற்றியும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வீடியோவோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துக்கிறதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம டிஎஸ்என்எம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு அமேசிங்கான வீடியோவில் நாங்களும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் கூட வீடியோ நாங்கள் ஸ்டாண்ட் ஸ்டாம் நீங்கள் பார்க்குது டிஎஸ்என்எம்.